அன்பர்களே, சவுதி டேங்கர் மீது யெமன் தாக்குதல் நடத்த இருக்கின்றது. அதனால் ஜலச்சந்தியில் போக்குவரத்துக்கள் முற்றுமுழுதாக குறைந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மண்டே பகுதியில் இந்த போக்குவரத்துக்கள் வியாழக்கிழமை முற்றுமுழுதாக முடங்கி இருக்கின்றது. வளைகுடாவின் முக்கிய கடல் வழி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளான ஹமுத் ஜலச்சந்தி மற்றும் செங்கடல் வழியாக ஜலச்சந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்துக்கள் முந்தைய நாளை விட புதன்கிழமையும் இன்றும் மிக கணிசமாக குறைந்துள்ளதாக கப்பல் போக்குவரத்து தரவுகள் காட்டுவதாக உலக செய்தி வெளியிட்டுள்ளது. பனாமா கொடியுடன் நிலக்கரியை ஏற்றி சென்ற ஒரு கப்பல் நீர்வழிக்குள் நுழைந்தது. மாசல் தீவுகள் கொடியுடன் சரக்கேற்றி சென்ற மற்றொரு கப்பல் வெளியேறியதும் என வெறும் 2 கப்பல் மட்டுமே ஹம்ஸ் ஜலச்சந்தியை கடந்தன என்று ஹெப்லட் நிறுவனத்தின் கப்பல் போக்குவரத்து தரவுகள் காட்டியிருக்கின்றது. இது முந்தைய நாளை விட இன்று மிக குறைந்த கப்பல் போக்குவரத்தாக பார்க்கப்படுகின்றது. செங்கடல் நீர்வழியில் பஹாமாஸ் கொடியுடன் கூடிய உலர் மொத்த சரக்கேற்றி செல்லும் ஒரே ஒரு சரக்கு கப்பல் மட்டுமே நேற்று நீர்வழியை கடந்து சென்றன என்றும் ஹெப்லர் தரவுகள் சுட்டி காட்டியிருக்கின்றது. இது முந்தைய நாள் கடந்த 20 கப்பல்களில் எண்ணிக்கை விட மிக குறைவு என்று இன்றைய வியாழக்கிழமை தரவுகள் தெரிவிக்கின்றது. யெமன் ஆயுதப்படைகள் அந்நாட்டின் செங்கடல் துறைமுக நகரமான அன்பு கடற்கரைக்கு அப்பால் ஒரு சவுதி எண்ணெய் கப்பல் மீதும் எடன் வளைகுடாவில் மற்றொரு சவுதி எண்ணெய் கப்பல் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் நிமித்தம் சவுதி எண்ணெய் கப்பலை தாக்கிய யெமனின் அன்சர் அல்லா 29 கப்பல்களை திருப்பி அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அன்சர் அல்லா இயக்கத்துடன் தொடர்புடைய யெமன் ஆயுத படைகள் சவுதி எண்ணெய் கப்பல் மீது மற்றொரு தாக்குதலை அறிவித்துள்ளன. ரியாதுக்கு எதிரான கடல் முற்றுகை நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாகவும் அவை தெரிவித்துள்ளது. என்பு அருகே செங்கடலுக்கு வடக்கே சவுதி எண்ணெய் கப்பலான பௌஃபாவை தாக்கியதாக யெமன் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன. ஜூலை 22 முதல் இதுவரை 8 சவுதி எண்ணெய் கப்பல்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் 29 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அன்சர் அல்லா படை தெரிவித்திருக்கின்றது. முற்றுகைக்கு முற்றுகை என்ற தனது பிரச்சாரத்தின் கீழ் வடக்கு செங்கடலில் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக ஷனா உறுதியளித்துள்ளது. யெமனின் அன்சர் அல்லா சவுதி எண்ணெய் கப்பலை தாக்கியது 29 கப்பல்கள் திருப்பி செல்ல நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாகவும் அன்சர் அல்லா தெரிவித்துள்ளது. அன்சர் அல்லா இயக்கத்துடன் தொடர்புடைய யெமன் ஆயுதப்படைகள் சவுதி எண்ணெய் கப்பல் மீது மற்றொரு தாக்குதலை அறிவித்துள்ளன. ரியாத்துக்கு எதிரான கடல் முற்றுகை நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாகவும் அவை தெரிவித்துள்ளன. என்பு அருகே செங்கடலுக்கு வடக்கே சவுதி எண்ணெய் கப்பலான பஹுவாவை தாக்கியதாக யெமன் ஆயுதப்படைகள் இன்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. முற்றுகைக்கு முற்றுகை என்ற தனது பிரச்சாரத்தின் கீழ் வடக்கு செங்கடலில் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக ஷனா உறுதியளித்துள்ளது. சவுதி எண்ணெய் கப்பலான பௌஃபா மீது தாக்குதல் நடத்துள்ளதாகவும் அன்சர் அல்லா இயக்கத்துடன் தொடர்புடைய யெமன் ஆயுதப்படைகள் வடக்கு செங்கடலில் சவுதி எண்ணெய் கப்பலான பௌஃபா மீது தாக்குதல் நடத்தியதாகவும் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. சவுதி போக்குவரத்திற்கு எதிரான தங்களின் கடல்சார் நடவடிக்கைகளின் சமீபத்திய தொடர்பே இது என்றும் அவை விவரித்தன. அன்சர் அல்லாவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி அன்பு கடற்கரைக்கு அப்பால் அந்த கப்பல் குறிவைக்கப்பட்டதாகவும் ஏவுகணைகள் அந்த கப்பலை துல்லியமாக தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். சாரியின் கூற்றுப்படி ஜூலை 22 அன்று கடல்சார் முற்றுகை அமலுக்கு வந்ததிலிருந்து குறிவைக்கப்பட்ட சவுதி எண்ணெய் கப்பல்களின் எண்ணிக்கை இந்த நடவடிக்கை மூலம் 8ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கடல்சார் முற்றுகை விரிவடைகிறது என்றும் செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் தங்கள் பயணத்தை முடிக்க விடாமல் தடுக்கப்பட்டு திரும்பிச் செல்ல நிர்பந்திக்கப்பட்ட சவுதி எண்ணெய் கப்பல்களின் மொத்த எண்ணிக்கை 29 எட்டியுள்ளது என்று சாரி மேலும் கூறினார். டாப் அல் மண்டாப் ஜலச்சந்தியில் யெமன் படைகள் முற்றுகையை வெற்றிகரமாக இயக்கியுள்ளதால் சவுதி எண்ணெய் கப்பல்கள் வடக்கு செங்கடல் வழியாக மாற்று வழிகளை தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
வடக்கு செங்கடலில் சவுதி கப்பல்கள் பயன்படுத்தும் அனைத்து கடல் வழி பாதைகளையும் தடுக்கும் முயற்சியில் சவுதி எண்ணெய் கப்பல் போக்குவரத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை யெமன் படைகள் தொடர்ந்து விரிவுபடுத்தும் என்றும் செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கையில் சனாவின் எதிரான முற்றுகை உத்தியின் ஒரு பகுதியாகும் என்றும் விளைவுகளை பொருட்படுத்தாமல் இது தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கடல் வழி கட்டுப்பாடுகளை சனா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக சவுதி தலைமையிலான கூட்டணி யெமன் மீது விதித்த முற்றுகைக்கு பதிலடியாக சவுதி துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் சவுதி கப்பல்களுக்கு கடல் வழி தடை விதிக்கப்படும் என்று ஏற்கனவே ஜூலை மாதம் அன்சர் அல்லாஹ் தெரிவித்திருந்தது. அதன் எதிரொலியாக தொடரான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது. எதிரான முற்றுகை கொள்கைக்கு ஆதரவாக யெமன் முழுவதும் லட்சக்கணக்கானோர் பலியாகியுள்ளதாகவும் இந்த கடல் வழி நடவடிக்கைகளை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வரவும் யெமனின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் ரியாத்துக்கு எதிரான அழுத்தம் கொடுக்கும் நோக்கம் கொண்டவை என்றும் யெமன் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் கடல் வழி கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டதை தொடர்ந்து 8 சவுதி எண்ணெய் கப்பல்கள் தன்னம்பிக்கை முனையை சுற்றி மாற்றும் பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் யெமன் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளது. எங்களால் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஆயுதப்படைகளின் கரம் கப்பல்களை கட்டும் என்றும் அறிவித்து யெமன் படைகள் முற்றுகையை தொடர்ந்து அமல்படுத்தும் எனவும் அப்போதே சரி கூறியிருக்கின்றார். இப்பொழுது ஈரானுக்கு எதிராக போர் நடவடிக்கைகள் மும்முரமடைந்துள்ள நிலையில் யெமன் ஹூதிகளும் மிக அதிகமாக தாக்குதல்களை தொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே அறிவித்ததன் பிரகாரம் செங்கடல் முற்றுமுழுதாக போக்குவரத்துக்கு முடக்கப்படும் என்ற ரீதியில் அன்சர் அல்லாஹ் படையும் தற்பொழுது களத்தில் இறங்கி இருப்பதால் சவுதியின் எண்ணெய் வளங்கள் முற்றுமுழுதாக முடக்கப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதி முற்றுமுழுதாக பாதிப்படைத்திருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், சிறிய இலங்கை, நேபாள் போன்ற சிறிய நாடுகளில் எண்ணெய் வளங்களும் கேஸ் வளங்களும் 3 மாதங்களுக்கு மாத்திரமே தாக்கு பிடிக்கும் என்றும் அந்த 3 மாதம் முடிந்த பிற்பாடு மிக அதிக விலை கொடுத்து இவர்கள் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை கொண்டும் ஏற்படலாம். ஆக செங்கடல் மிகவும் அதிகமாக ஒரு இறுக்கத்தில் இருக்கின்றது. செங்கடல் முற்றுமுழுதாக மூடப்பட்ட நிலையில் அது தொடருமானால் உலக பரப்பளவில் எண்ணெய் ஒயில்களுக்கு மிக அதிகமான விலையேற்றம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை போன்ற வறிய நாடுகளில் எண்ணெய் விலைகள், பெட்ரோல் எரிபொருளுக்கான விலைகள் அதிகரிக்க மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே ஜலச்சந்தி வழியாக எந்த ஒரு கப்பலும் செல்லப்படாத நிலையில் இப்பொழுது செங்கடல் வழியாக சவுதி டேங்கர்கள் மீது யெமன் தாக்குதல் நடத்தியிருப்பதும் அங்கு போக்குவரத்து முடக்கப்பட்டிருப்பதாலும் மிக அதிகமான போக்குவரத்தும் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாலும் உலக பரப்பில் எரிபொருளுக்கான விலைகள் அதிகரிக்க மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றீர்களே. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.